ஹாய் ஹலோ வணக்கம். நான் மிஸ்ஸஸ் ஹிமா ஜெய்குமா பேசுறேன். இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் பார்க்கலாம். ஓகேவா? சோ இப்போ நீங்க உங்க வீட்ல இருக்கீங்க, உங்க ஆபீஸ்ல நீங்க இருக்கீங்க, இல்ல நீங்க ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய பர்சனா கூட இருங்க. நீங்க நான் சொல்றத உணர்ந்திருக்கீங்களான்னு சொல்லி பாருங்க. ஜஸ்ட் நல்லா ஜாலியா ஆபீஸ் போயிட்டு வரீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. பட் வீட்ல வந்தோன்னா ஒரு மாதிரி ஹெட்டேக் எடுக்கிறது, பாடி பெயின் இருக்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றது, அந்த மாதிரி நீங்க உணர்றீங்களா? இல்ல நீங்க உங்க பிசினஸ் ஆபீஸ்க்கு போகும்போது வீட்ல இருந்து நல்லா கிளம்புறீங்க. பட் ஆபீஸ்ல போன உடனே ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி தூங்கி தூங்கி விழுகிற மாதிரி இருக்கு. கஸ்டமர்ஸ் எதுவும் வரவே மாட்டேன்றாங்க. இல்ல எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே வர மாட்டேங்குது. அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்றீங்களா? இல்ல ஆபீஸ்க்கு நீங்க ரீச் ஆகும்போது வீட்ல நல்ல ஒரு எனர்ஜியா இருக்கீங்க. ஆனா ஆபீஸ்க்கு போனவொடனே அந்த இடத்துல ஏதோ ஒரு டென்ஷன் அதிகமா ஆகுறீங்க. கோவம் அதிகமா படுற மாதிரி இருக்கா? இந்த மாதிரிலாம் நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பிளாக் மேஜிக்கால பாதிக்கப்பட்டீங்க. இல்லனா பிளாக் எனர்ஜி தட் இஸ் என்ன எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜியால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த பிளாக் எனர்ஜியை ரிமூவ் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கிறிஸ்டல். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கிறிஸ்டல் ஹேங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 விதமான கிறிஸ்டல் இருக்கும். ஒண்ணு என்ன பாத்தீங்கன்னா செலனைட், அண்ட் இந்த பிளாக் கலர் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அ பிளாக் டெர்மினல். சோ இந்த செலனைடோட ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜியை அதே ஸ்டாப் பண்ணிடும். அண்ட் அதே மாதிரி பிளாக் டெர்மினல்ஸோட ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை உங்களை தாக்காம வீட்டுக்குள்ள போக முடியாம உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து, அதே மாதிரி உங்களை ஒரு கிரவுண்டட் நிலைமையிலேயே வச்சுட்டே இருக்கும். அதாவது எப்பவுமே ஸ்டேபிளா இருக்கக்கூடிய மனநிலை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு கிறிஸ்டல்ஸ் எடுத்து போய் நீங்க வீட்டு வாசல்ல மாட்டலாம். ஆபீஸ் நீங்க இருக்கிற இடத்துல நீங்க கேபின்ல இருக்கீங்கன்னா அந்த கேபின்ல வச்சுக்கலாம். இல்ல நீங்க பிசினஸ் ரன் பண்றீங்கன்னா அந்த பிசினஸ் இருக்கிற இடத்துல அந்த வாசல்ல நீங்க மாட்டி வைக்கலாம். இட் இஸ் வெரி 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 பவர்ஃபுல். இது ரெண்டுமே நீங்க இருக்கும்போது உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜிஸ் அப்படின்றது உங்ககிட்ட வரவே வராது. இதை நான் யூஸ் பண்ணிருக்கேன். எங்க வீட்டு வாசல்ல நான் மாட்டியிருக்கேன். இது நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.